Hi guys, welcome to Study with Scarlett YouTube channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா NEET 2021 ஷெட்யூல் பார்க்க போறோம். ஸோ இந்த ஷெட்யூல் வந்து டோட்டலி பார்த்தீங்கன்னா ஒரு 1 month ஷெட்யூல் தான். தட் இஸ் ஃப்ரம் ஜூலை 13 to ஆகஸ்ட் 13. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு நீட் எக்ஸாம் வந்து செப்டம்பர் 12. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு 28 to 30 days உங்களுக்கு ரிவைஸ் பண்ணதுக்கு இருக்கும். ஸோ இந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறதுல உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இந்த ஷெட்யூலை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். அண்ட் இந்த ஷெட்யூலை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மூணுமே ஈஸி சாப்டரும் இருக்காது, மூணுமே டஃப்பாகவும் இருக்காது, கொஞ்சம் மிக்சடாக இருக்கும். ஈஸி அண்ட் டஃப் சாப்டர் வந்து ரொம்ப மிக்சடாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோரிலேட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, அதனால் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டினியூட்டி அந்த மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த எந்த இதுக்கு எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி தான் நான் இந்த சாப்டர் டிசைன் பண்ணியிருக்கேன், இந்த சிலபஸை இந்த ஷெட்யூலில். ஸோ இதை டிசைன் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 1 hour ஆச்சு. ஸோ இந்த ஷெட்யூல் உங்களுக்கு ரொம்ப இஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட ஷெட்யூல் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஐ ஹோப் இந்த ஷெட்யூல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷெட்யூல் படி நான் சொல்கிறத நீங்கள் இப்போ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ 13/7/2021 இன்னிலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஃபிசிக்ஸ் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ கெமிஸ்ட்ரிலையும் தெர்மோடைனமிக்ஸ், பயாலஜியில் லிவிங் வேர்ல்டு. நான் இது எதுக்கு ரெண்டுமே சேம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ தெர்மோடைனமிக்ஸ் ரெண்டுலையுமே படித்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கோப் அப் பண்ணதுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, அதனால தான். தென் 14/7/2021 எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, செல் தி யூனிட் ஆஃப் லைஃப். ஸோ இதுவுமே கோரிலேட் பண்ணி படிக்க தான். சின்ஸ் இந்த சாப்டர் ரெண்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு செல் தி யூனிட் ஆஃப் லைஃப் ஈஸி சாப்டராக போட்டிருக்கேன். தென் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ், இது கொஞ்சம் லார்ஜ் சாப்டர், ரெண்டுமே இந்த சாப்டர் கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 16/7/2021 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், மினரல் நியூட்ரிஷன். ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து இதில் வாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த ரெண்டு சாப்டருமே கொஞ்சம் ஈஸியான சாப்டர். ஸோ இந்த கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப்க்கு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு இருந்துருங்க. அண்ட் சாலிட் ஸ்டேட்டுக்கும் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சாங்கனாலே உங்களுக்கு ஓரளவு ரிவிஷன் கிடைக்கும். அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ வெரி வெரி ஈஸி சாப்டர் தான். அண்ட் ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து இது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினால கொஞ்சம் டஃப்பாக இருக்குது சாப்டர்னால. ஸோ ஐ ஹவ் கிவன் திஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டுமே ஈஸி சாப்டர், ஒரு டஃப் சாப்டர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இந்த 18 அண்ட் சொல்யூஷன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டட் பிளான்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு இது கொஞ்சம் வாஸ்ட் சிலபஸ் சொல்யூஷன்ஸ். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் பிளான்ஸும் கொஞ்சம் வாஸ்ட், பட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் வந்து வெரி வெரி ஈஸி சாப்டர். நெக்ஸ்ட் லாஸ் ஆஃப் மோஷன் 19/7/2021 ஹைட்ரோகார்பன்ஸ், ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாவே ஹைட்ரோகார்பன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கும் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கனாலே ஆல்கேன் அல்கேன் அந்த சாப்டரில் உள்ளது. தென் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஸோ இது எதுக்கு நான் இந்த ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் உள்ள சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், சரௌண்டிங் ஆஃப் எல்லாமே சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரிலே வந்து. ஸோ இது நீங்கள் ஒன்ஸ் படித்தாலே இதில் அப்ளை பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். அண்ட் பிளான் growth அண்ட் டெவலப்மெண்ட், இது கொஞ்சம் பிக் சாப்டர். இது ரெண்டும் ஈஸி சாப்டர், பட் இட் இஸ் கொஞ்சம் ஒரு வாஸ்ட் சாப்டர் தான். தென் ஒர்க் எனர்ஜி பவர் விச் இஸ் அ வெரி வாஸ்ட் சாப்டர். தென் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து ஈஸி சாப்டர், பிளான்ட் கிங்டமும் உங்களுக்கு ஈஸி சாப்டர். நெக்ஸ்ட் வந்து 22 பார்த்தீங்கன்னா டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஸோ இந்த டி ப்ரோக்லே கான்செப்ட், இந்த ரெண்டுமே உங்களுக்கு கோரிலேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒன்று படித்தா இன்னொன்று படிக்கிற மாதிரி அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இது கொஞ்சம் ஈஸியாக படிக்கிறதுனால இது ரெண்டே ஒன்றா கொடுத்துருக்கேன். அண்ட் அனிமல் கிங்டம் ஆஸ் யூஷுவல். ஓகே, ஸோ இந்த டே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ரே ஆப்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கொடுத்துருக்கேன். ஸோ ஹைட்ரஜன் வந்து வெரி வெரி ஈஸி சாப்டர், ஓவர் ஒரு 20 minutesல கவர் பண்ணிடலாம். ஸோ ரே ஆப்டிக்ஸ் வந்து ரொம்ப டஃப்பான சிலபஸ், தட் இஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம். ஸோ இதுக்கு நீங்கள் மோர் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். அண்ட் பயாலஜி கிளாசிஃபிகேஷன் ஆல்சோ ஈஸி சாப்டர். ஸோ இது நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த ரெண்டு சாப்டரும் நான் ஈஸியாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒரு ஆவரேஜ் சாப்டர். ஓகே, ஈஸி டு ஆவரேஜ் சாப்டர் தான். தென் பி பிளாக் எலமெண்ட்ஸ், இது கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் எலமெண்ட். ஓகே, ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ். ஸோ இந்த மாதிரி சாப்டர்ஸ் இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 25 பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ், டிஎன்எஃப் பிளாக், ஹியூமன் ரிப்ரொடக்ஷன். ஸோ ஆட்டம்ஸ் வந்து ஈஸி. டிஎன்எஃப் எதுக்கு கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டு ஸ்டடி டிஎன்எஃப் படித்தா தான் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் படிக்க முடியும். ஸோ அதனால் கொடுத்துருக்கேன். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் ஈஸி சாப்டர். தென் நியூக்ளியே ஈஸி சாப்டர் தான். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் கொஞ்சம் வாஸ்ட் சிலபஸாக இருக்கும். தென் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன் வெரி வெரி ஈஸி சாப்டர். Okay, so next coming to the 27/7/2021 which is kinetic theory of gases. இதில் தான் உங்களுக்கு அந்த பாயில்ஸ்லாம் சார்லஸ்லாம் அது வரும். ஸோ சேம் திங் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், கேஸஸ் ஆஃப் லிக்விட். ஸோ இதுலேயும் பாயில்ஸ்லாம் சார்லஸ்லாம் வரும். ஸோ இது ரெண்டையும் கோரிலேட் பண்ணி படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் 28 பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன்ஸ், ஈக்லிபிரியம், அனாட்டமி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ஸ். ஃபைன். Oscillations is a very very easy chapter. Equilibrium கொஞ்சம் வந்து வாஸ்ட்டாக இருக்கும், பட் ஈஸி தான்.
தென் anatomy of flowering plantsல எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் படித்தா போதும். இட் இஸ் a very easy chapter, average chapter தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா waves பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a very very easy chapter. தென் chemical bonding and molecular structure வந்து கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்கும், தட் இஸ் கொஞ்சம் டஃப் சாப்டர் தான். அண்ட் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளாரிங் பிளான்ஸ் வந்து ஈஸி சாப்டர். ஸோ இது நீங்கள் படிச்சிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் மோர் இம்பார்ட்டன்ஸ் கெமிக்கல் பாண்டிங் சாப்டருக்கு கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டையும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன் 37/2021 மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்ஸ். ஸோ இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்கும். பட் மற்றபடி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே ஈஸி. அண்ட் மோஷன் இன் அ பிளேன் ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரன்ஸ் மைக்ரோப்ஸ். ஸோ இது வந்து மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் ஈஸி சாப்டர், இட் இஸ் அ வாஸ்ட் சாப்டர். மோஷன் இன் அ பிளேன் வந்து ஆவரேஜ் சாப்டர். ஸோ இதை நீங்கள் படிச்சிடலாம். நெக்ஸ்ட் August 1 பார்த்தீங்கன்னா 1/8/2021 மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரிஜிட் பாடிஸ். இது கொஞ்சம் வாஸ்ட் சிலபஸ், டஃப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மோர் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் நைட்ரஜன். ஸோ இந்த சாப்டர் கொஞ்சம் வந்து வாஸ்ட்டாக தான் இருக்கும், வாஸ்ட்டாக ஆவரேஜாக தான் இருக்கும். அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் வெரி வெரி ஈஸி சாப்டர். ஸோ இதான் இந்த சாப்டர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ 1 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் 2/8/2021 பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன். கிராவிடேஷன் சாப்டர் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ வெரி வெரி ஈஸி சாப்டர். அண்ட் பாலிமர்ஸ் சாப்டர் பொறுத்த வரைக்கும் அதுவும் கொஞ்சம் ஈஸி சாப்டர் தான். அண்ட் என்விரான்மெண்டல் இஷ்யூஸும் ஈஸி சாப்டர் தான். ஸோ யூ கேன் கம்ப்ளீட் திஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி. ஸோ நீங்கள் இந்த என்விரான்மெண்டல் இஷ்யூஸை இந்த என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி கூட சேர்த்து படிச்சுக்கலாம். பட் நான் எதுக்கு இப்படி கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கோங்க. என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி எங்கே போட்டுட்டு அண்ட் யூ கேன் ரைட் இங்கே பாலிமர்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ 2/8/2021 நீங்கள் வந்து என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி படித்து என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். And 3/8 August 3 coming to August 3 you have to study mechanical properties of solids, polymers, and then polymers உங்களுக்கு வந்து 3 பார்த்துக்கோங்க and molecular basis of inheritance. Then 4/8/2021 mechanical properties of fluids. So continuity இருக்கும், solids, fluids, molecular basis of inheritance, principles of inheritance, and chemical kinetics, which is a very very easy chapter. Okay, so next 5/8/2021 பார்த்தீங்கன்னா thermal properties of matter and general principles and process of isolation, which is nothing but your metallurgy chapter, and human health and disease. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ இதுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் ஓகே, ஸோ ஃபைன், இது நீங்கள் படிச்சிடலாம். தென் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம், ரிடாக்ஸ் ரியாக்ஷன், பயோடெக்னாலஜி பிரின்சிபல். ஸோ இது அண்ட் ப்ராசஸ். ஸோ இது ஈஸி சாப்டர், இது வாஸ்ட் சாப்டர், இது ஈஸி சாப்டர். ஸோ இதே நீங்கள் படிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த ஷெட்யூலில் சேஞ்ச் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா August 2-3 August 3யோட என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி எங்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு பாலிமர்ஸ் எங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரியோட என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் படித்தா ஈஸியாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, தென் coming to 7/8/2021. So 7/8/2021 பார்த்தீங்கன்னா magnetism and matter, which is a very very easy chapter. Then surface chemistry உங்களுக்கு easy chapter தான். and கொஞ்சம் ரீட் பண்ணுறதுக்கு வாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பயோடெக்னாலஜியோட அப்ளிகேஷன்ஸ். அண்ட் இங்கே நான் உங்களுக்கு 2 சாப்டர் கொடுத்துருக்கேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஈஸி சாப்டர் அண்ட் பயோகெமிஸ்ட்ரி ஈஸி சாப்டர். நம்மளுக்கு சிலபஸ் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணணுங்கிறதுக்காண்டி நான் பயாலஜி ஈஸி சாப்டர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8/8/2021 வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், பயோமாலிகுல்ஸ் அண்ட் பயாலஜிலையும் பயோமாலிகுல்ஸ். நீங்கள் இந்த 2 பயோமாலிகுல்ஸும் படிக்கல உங்களுக்கு பயோமாலிகுல்ஸ் வில் பி கெட் தரவுட். ஓகே, ஸோ தரவாக உங்களுக்கு படிச்சிடலாம். ஸோ இதோட நம்மளுக்கு ஃபிசிக்ஸ் 8/8/2021 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாகவே நம்மளுக்கு முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு பயாலஜியில் தான் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ பயாலஜி பார்க்கலாம். ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பர் டே 3 சாப்டர்ஸ் படிக்க போகிறீங்க. எக்கோசிஸ்டம், பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன், எவல்யூஷன், டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன், எக்ஸ்க்ரீட்டரி ப்ரொடக்ஷன் எலிமினேஷன், பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். தென் 11 பார்த்தீங்கன்னா பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன், நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டிகிரேஷன். ஸோ இந்த 3 டேஸ்லையுமே நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா இந்த 3 இதையுமே படிக்க அவ்வளோவா டைம் ஆகாது. விச் மீன்ஸ் இது 3 படித்ததுக்கப்புறமே உங்களுக்கு ஒரு 3 to 4 hour ரிமைனிங் இருக்கும். இந்த 3 to 4 hourல நீங்கள் மேலே இருக்கிற சொன்னதில் ஏதாச்சும் physics or chemistry பெண்டிங் சாப்டர்ஸ் வச்சிங்கன்னா இந்த 3 டேஸ்க்குள்ளே நீங்கள் முடிச்சிருங்க. ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த டைம் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே இது வந்து உங்கள் கம்ஃபர்ட் தான். பயாலஜி படிக்கிறது ஒரே நாள் தான் எல்லா பயாலஜி சாப்டரையும் முடிச்சிருச்சு. மீதி 2 நாளில் ரிமைனிங் அன்கம்ப்ளீட் போர்ஷன் ரிவைஸ் பண்ணுறதும், ஆரல்ஸ் அப்படி இல்லைன்னா இந்த போர்ஷன் இருக்குல்ல இதே ஆர்டர் படி படித்து 3 to 4 hour வந்து மீதி படிக்கிறது உங்கள் விஷ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12/8/2021 13/8/2021 உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் பயாலஜி அண்ட் பயாலஜி ஃபிசிக்ஸ் ரிவிஷன், கெமிஸ்ட்ரி ரிவிஷன், பயாலஜி ரிவிஷன், ஃபுல் ரிவிஷன் நீங்கள் படித்த எல்லா சாப்டரோடையும் படணும். விச் மீன்ஸ் ஃபார்முலா ஷீட் பண்ணுறது அண்ட் ஃபுல் கொஸ்டின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்டடி ஹார்ஸை நம்ம எப்படி பிரிக்குங்கிறத பாருங்கள். இப்போது நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டடி ஹார்ஸை நீங்கள் எப்படி ரொட்டீனாக பிரிக்கிங்கன்னா அது வந்து உங்களோட
உங்களோட நீங்கள் எந்திக்கிற ஒரு டைமை பொறுத்து தான். ஓகே, ஸோ ஆவரேஜாக ஒரு 6 o'clock எந்திக்கிற பர்சனுக்கு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஒரு 6 o'clock எழுந்திரிச்சிங்கன்னா ஒரு 6 to 7 நீங்கள் என்ன பண்ணலாம், 7 o'clockலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 7 o'clockலேருந்து அப் டு 8 o'clock நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் சாப்டரை வந்து நல்லா அந்த ஃபார்முலா எல்லாத்தையும் ரீட் பண்ணுறீங்க. ஓகே, ஃபிசிக்ஸ் சாப்டரை ரீட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 o'clockலேருந்து ஒரு அப் டு ஒரு 8 to ஒரு 9, 10. ஓகே, ஸோ 8 to 8:30 நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, 8 to 8:30 பிரேக்ஃபாஸ்ட். இந்த டைம் வேரி ஆகும், பட் நீங்கள் ஹவர்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 hour ரீட் பண்ணுதீங்க. ஓகே, ஸோ கரெக்டாக ஒரு 1 hour ரீட் பண்ணுதீங்க. ½ an hour பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஒரு பிரேக் மாதிரி. அண்ட் தென் 8:30லேருந்து 11 AM வரைக்கும் 8:30லேருந்து 11 AM வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. ஸோ சால்வ் ஆஸ் மெனி கொஷின்ஸ் as possible. இந்த 1.5 hours நீங்கள் மேக்ஸிமம் 100 கொஷின் ஆச்சு சால்வ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அந்த 100 கொஷின் வந்து நீங்கள் பார்க்காத கொஷின் என்ன மாதிரினாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ ஃபைன், முடிச்சாச்சு. அண்ட் 11 to 11:30 ஒரு ஸ்மால் பிரேக் எடுத்துக்கோங்க உங்களுக்கு. அண்ட் இடையில உங்களுக்கு பிரேக் எடுக்கணும்னு தோணுச்சுனாலும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ 11 to 11:30 உங்களுக்கு பிரேக் ஃபினிஷ்டா. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரம் 11:30 till ஒரு 12:30 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட் யூ ஹவ் டு டூ இஸ் யூ ஆர் கோயிங் டு 12:30 யூ ஆர் கோயிங் டு ரீட் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ கெமிஸ்ட்ரி நான் கொடுத்த சிலபஸை நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்க 1 hour. ஓகே, 1 hour டைம் எடுத்து ரீட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் கம்மிங் டு ஃப்ரம் ஓகே, ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, நான் இதை ரப் பண்ண போகிறேன். ஃபைன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12:30லேருந்து ஒரு 1 o'clock 1:30 வரைக்கும் உங்களுக்கு 1 hour பிரேக் கொடுக்க. ஸோ இந்த 1 hourல நீங்கள் 2 இதாக பிரிச்சுக்கலாம். ஒரு வேளை அந்த 1 hourக்குள்ளே உங்களால் அந்த சாப்டர் ரீட் பண்ண முடிஞ்சால் ஓகே, இல்லைனா இந்த 30 minutes எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் இது லஞ்ச் பிரேக்குக்காண்டியும் ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஓகே, யா ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா you have to start at 1:30. ஸோ 1:30லேருந்து ஒரு 3 o'clock வரைக்கும் சால்வ் கொஷின்ஸ். ஓகே, ஸோ கொஷின் சால்வ் பண்ணுறத பார்த்துக்கோங்க. சால்வ் கொஷின்ஸ். ஓகே, ஸோ இதை நீங்கள் எப்படினாலும் பார்த்துக்கலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இந்த உங்களுக்கு எப்படி இஷ்டம் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ 1:30 to 3 சால்வ் கொஷின் சால்வ் பண்ணிட்டீங்க. ஸோ ஒரு 3 to 4 வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது ஒர்க் இருந்தால் பாருங்கள். ஓகே, ஸோ 3 to 4 வரைக்கும் தூங்குன்னா தூங்குங்க, ஒரு குட்டி ஸ்லீப் கூட நேப் கூட எடுத்துக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் கம்மிங் 4 to 6. ஓகே, ஸோ 4 to 6 நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் யா ஸோ 4 to 6 என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ரீட் பயாலஜி. ஸோ பயாலஜி நல்லா தரவாக ரீட் பண்ணி எல்லா நோட்ஸு இதில் உங்களோட நோட்ஸ் இருக்கணும். ஏதாச்சும் வீடியோ பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். தென் அது போக ஏதாச்சும் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். என்சிஆர்டி எல்லாத்தையுமே ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, யா ஸோ எல்லாத்தையுமே ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ ஃபைன். ஆஃப்டர் டூயிங் திஸ் யூ ஆர் கோயிங் டு சால்வ் கொஷின். ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 200 கொஷின் சால்வ் பண்ணணும். ஸோ ஒரு 6 to 8 டைம் எடுத்து ஒரு 200 கொஷின் சால்வ் பண்ணிக்கிட்டீங்க. ஒரு கொஷின் சால்வ் பண்ணுறத வச்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கம்மிங் டு நெக்ஸ்ட் ஷெட்யூல் 6 to 8 கொஷின் சால்வ் பண்ணியாச்சா. தென் 8 to 9 வந்து உங்களோட டின்னர் டைம் ஆக்கிக்கோங்க. அண்ட் இந்த டைம் வந்து வேரி ஆகலாம், அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் 9 to 11. ஸோ 9 to 11 என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த எல்லாத்தையுமே ஒரு குயிக் ரிவிஷன் போட போகிறீங்க. ஓகே, ஸோ ரிவிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் ஃபிசிக்ஸில் படித்தது, கெமிஸ்ட்ரியில் படித்தது, பயாலஜியில் படித்தது, ப்ளஸ் நீங்கள் இந்த 3 சாப்டர்லையும் படித்ததில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்தது கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணல ஃபஸ்ட்டு அந்த மிஸ்டேக்ஸ். அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த சாப்டர் எழுதையில் நீங்கள் எரர் நோட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுங்கிறதே பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு எரர் நோட் என்னென்னு பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த ஃபார்முலா ஷீட் அந்த மாதிரி இருக்கிறது. அண்ட் நீங்கள் படிக்கையிலே பயாலஜியில் இம்பார்ட்டண்ட்டாக நோட்டீஸ் பண்ணி வச்சுருப்பீங்களா அந்த நோட்ஸு, இதை மட்டும் எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதோட உங்களுக்கு ஒரு டே கம்ப்ளீட் ஆயிரும் 11 வரைக்கும். ஸோ 11 to 12 நீங்கள் ஃப்ரீயாக இருக்கனாலும் இருக்கலாம், திருப்பி அகைன் படிக்கனாலும் படிக்கலாம். ஆர்எல்ஸ் ஒரு குட்டி டெஸ்ட் வந்து எழுதிக்கோங்க. ஒரு 11 to 12 ஒரு குட்டி டெஸ்ட் மாதிரி எழுதிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் அப்படி இல்லைன்னா கூட ஒரு
உங்களுக்கு டெஸ்ட் எழுத வந்து பெர்ஃபெக்ட் டைமிங் நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து 2 PM to 5 PM வந்து ஒரு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டுங்கிற பட்சத்தில் இந்த 3 சாப்டர் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா சிலபஸுமே சேர்த்து நீங்கள் யாருக்குனே படித்ததை வச்சு எழுதுனாலும் எழுதலாம். ஆரல்ஸ் இந்த 3 சாப்டருமே சேர்த்து வச்சு நீங்கள் ஒரு 100 கொஷின்ஸ், ஆரல்ஸ் ஃபிசிக்ஸில் 45 கொஷின், கெமிஸ்ட்ரியில் 45 கொஷின், அண்ட் தென் பயாலஜியில் 90 கொஷின் அப்படியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் இந்த டைமில் தான் பண்ணணும்னு கிடையாது. பட் இந்த டைமில் பண்ணால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏன் இந்த டைம் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீசன் வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி டைமில் 6 o'clock எழுந்து 12 o'clock தூங்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து நைட் ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ காலையில் 10 o'clock எழுந்திருப்பாங்க. அண்ட் நைட் வந்து ஒரு 3 o'clock அந்த மாதிரி தூங்குவாங்க. நிறைய பேர் 3 o'clock எழுந்திரிச்சு நைட் ஒரு 9 o'clock தூங்குவாங்க. ஸோ நம்ம டைம் வேரி ஆகிறதுல ஸோ அதனால தான். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா 1 hour you are going to read physics. ஸோ 1 hour ரீட் பண்ணிங்கன்னா 1.5 hour வந்து கொஷின் சால்வ் பண்ணுறீங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு வந்து யூ கேன் கிவ் 1.5 hour. ஓகே, ஸோ ஃபிசிக்ஸில் வந்து அவ்வளோவா வந்து ஃபார்முலா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரீட் பண்ணுறதுக்கு டைம் ஆகாது. பட் கெமிஸ்ட்ரி இந்த சென்ஸ் NCERT ரீட் பண்ணணும். ஸோ டைம் ஆகும். அண்ட் அதே மாதிரி 1.5 hour you are going to give that for கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு கொடுக்க போகிறீங்க. தென் அகெயின் 1.5 hour. ஸோ இது வந்து நல்லா ரிவைஸ் பண்ணணும். பயாலஜி படிக்கல மட்டும் எப்போவுமே வந்து ஒரு சும்மா ரீட் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. நீங்கள் இது எழுதியிருக்க ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ், தென் நோட்ஸு, தென் ஃப்ளாஷ் கார்ட்ஸ், தென் மெட்டீரியல்ஸ் என்னதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் வச்சு ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. தென் அகெயின் ஃபார் ஒரு 2 hours வந்து ஒரு 2 hours or 1.5 hours you are going to solve questions. ஓகே, ஸோ ஒரு கொஷின் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ கொஷின்ஸ் சால்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் அட்லீஸ்ட் 100 கொஷின்ஸ், கெமிஸ்ட்ரியில் அட்லீஸ்ட் 100 கொஷின்ஸ், தென் பயாலஜியில் யூ ஆர் கோயிங் டு சால்வ் 200 கொஷின்ஸ். ஸோ டோட்டலி பெர் டே நீங்கள் 400 கொஷின்ஸ் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ 400 கொஷின் இன் த சென்ஸ் 400 1600 மார்க்குக்கு நீங்கள் கொஷின் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த கொஷின் இதே மாதிரி நீங்கள் 30 daysக்கு சால்வ் பண்ணுறீங்க. ஓகே, ஒரு 30 to 31 daysக்கு சால்வ் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 3 6 or 80 சாரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1600 கொஷின் பர் டேக்கு சால்வ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஒரு 48,000 கொஷின் இந்த சிலபஸோட இந்த டேபிளோட எண்டில் நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஓகே, ஒரு 48,000 கொஷின் திங்க் அபவுட் தட். ஒரு 48,000 கொஷின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் நீங்கள் எழுத போகிற மாக் டெஸ்ட். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் தவிர நான் உங்களை என்ன சொல்லியிருக்கேன், நைட்டு வந்து சால்வ் பண்ண நைட் வந்து உங்களை ரிவைஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஒரு 1 hour ரிவிஷன். ஓகே, ஸோ பாருங்கள். அண்ட் இது போக ஹவ் டு ரிவைஸ் ஃபார் 2 hours உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ 2 hours இஸ் ஃபார் ரிவிஷன் அண்ட் ரிமைனிங் உங்களுக்கு ஒரு 1 hour இருக்கும். அண்ட் அந்த 1 hourல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கொஷின் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ டெஸ்ட் வந்து எந்த ஆப்லனாலும் எழுதிக்கோங்க. டார்வின், அந்த அந்த ஜெமினி இன்ஃபோடெக்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் எதுலனாலும் எழுதிக்கோங்க. ஸோ டார்வின் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணி புக் மார்க் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1 hour டெஸ்ட். ஸோ இந்த 1 hour டெஸ்ட்டில் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 60 minutes இருக்கும். ஸோ 60 கொஷின்ஸ் கவர் பண்ணால் கூட நீங்கள் பர் டேக்கு வந்து ஒரு 460 அரௌண்ட் 500 கொஷின்ஸ் படிக்கலாம். ஸோ 500 கொஷின்ஸ் திங்க் அபவுட் தட். 500 questions for 30 days which is very very important. Okay, ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம இதை தான் பார்த்துருக்கோம். தட் இஸ் ஓகே, ஸோ 500 questions பர் டே சால்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ இது பண்ணலாங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் திங். டோன்ட் ஃபர்கெட் இந்த ஃபர்கெட். ஓகே, ஸோ கோச்சிங் கிளாஸ் போகிறவங்களுக்கு இந்த ஷெட்யூலை ஸ்டிக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் அங்கே வேறு ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க. செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டு ஷெட்யூல்னால் நான் இது சொல்லுவேன். ஓகே, ஸோ வந்து நான் இதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை படித்து யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்காலருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.